Good morning students, I am Sangeeta. I am going to be your class teacher and English teacher for this academic year. So during this unfavorable condition, I mean corona period, we are in a condition to learn in online class. So from today onwards, I am going to teach you in online itself. So I am your English teacher. I am going to start the first lesson in first unit, the memory poem Life. So before starting that poem, so generally we can talk about English. So English means, so பொதுவாக நம்ம வந்து இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் வந்து பயம் இருக்கும். ஸோ மற்ற சப்ஜெக்டை நம்ம எடுத்துக்கும் போது, தமிழ் எடுத்துக்கும் போது இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் வந்து பயம் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இங்கிலீஷ் வந்து நம்மளுடைய மதர் டங் கிடையாது, தாய்மொழி கிடையாது. அதனால் ஸோ இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நம்ம எல்லாமே ஃபீல் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம எப்படி தமிழெல்லாம் கற்றுக்குறோமோ அதே மாதிரி தான் வந்து இங்கிலீஷ். ஸோ தமிழ் எடுத்துட்டிங்கன்னா நிறைய எழுத்துக்கள் இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 26 ஆல்ஃபபெட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம ஈஸியாக கஷ்டப்பட்டுக்கணும். ஆனால் அது நம்மளுக்கு மதர் டங் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதை கற்றுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம ரெகுலராக அதை படிச்சுட்டே வந்தாக்கா, டெய்லி ஒரு 10 மீனிங்ஸு, சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அந்த மாதிரி நம்ம படிச்சுட்டே வந்தாக்கா இங்கிலீஷும் நம்மளுக்கு வந்து ஈஸியான ஒரு விஷயந்தான். ஸோ பொதுவாக நம்ம இங்கிலீஷில் வந்து பேசுறது கிடையாது, நம்ம தமிழில் பேசிகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக வந்துடுது. ஸோ இங்கிலீஷில் நம்ம அவ்வளோக்கா பேசுறது இல்லை, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை பார்த்து சிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இங்கிலீஷில் வந்து நம்ம பேசுறது கிடையாது. அதனால் அது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய முயற்சியால் கொஞ்சம் டெய்லி ஒரு 10 மீனிங்ஸு டிக்ஷனரியில் பார்த்து படிச்சுட்டு தப்போ ரைட்டோ நீங்கள் அதில் பேசிகிட்டே வந்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து தமிழ் மாதிரியே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இன்னையிலேருந்து ஆன்லைன் கிளாஸ் மூலிமா இங்கிலீஷ் வந்து நம்ம படிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாம் நிறைய அனுப்பிட்டுருக்கேன். இருந்தாலும் இன்னையிலேருந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே எல்லாம் தொலைக்காட்சியில் வந்து லெசன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அது கூட சேர்த்து இப்போ நானும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு இப்போ கிளாஸ் நடத்த போகிறோம். ஸோ நம்ம டைரெக்டாக வந்து கிளாஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லெசன், ஒரு மெமரி போயம், நெக்ஸ்ட் ஒரு சப்ளிமெண்ட்ரி போயம் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கக்கூடிய மெமரி போயம் வந்து லைஃப், LIFE. ஸோ லைஃப், இதோட ஆத்தர் யார் அப்படின்னாக்கா ஹென்ரி வேன் டிக். எப்பயுமே நம்ம ஒரு மெமரி போயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம ஆத்தர் எழுதணும், ஹென்ரி வேன் டிக். ஸோ லைஃபோட ஆத்தர் யார்? ஹென்ரி வேன் டிக். So before going to the poem, first we should see about the author. Okay. So about the author பாருங்க, ஹென்ரி வேன் டிக். ஸோ அவரோட லைஃப் பீரியட் பார்த்தீங்கன்னா 1852 to 1933. ஸோ ஹென்ரி வேன் டிக் 1852 to 1933 was an American author, poet. So Henry Van Dyck is an American person. Okay, he was born in America. So he was an author. So author of the poet பார்க்கலாம். Henry Van Dyck 1852-1933 was an American author, poet, educator and clergyman. ஸோ அவர் வந்து நல்ல கதை எழுதுவார், போயம் எழுதுவார். he was an educationalist and clergyman. ஸோ clergyman அப்படின்னாக்கா ஸோ நம்ம தமிழில் மதகுருன்னு சொல்லுவோம். இந்த சாமியாருங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி செயின்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி மதகுரு, clergyman. He served as a professor of English literature at Princeton University between 1899 and 1923. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, கதை எழுதுறாரு, அப்புறம் போயட் எழுதியிருக்காரு. அண்ட் he also was a professor of English literature at Princeton University between 1899 and 1923. He was elected to the American Academy of Arts and Letters and received many other honors. ஸோ அவர் வந்து அந்த யூனிவர்சிட்டிலே வந்து நிறைய பரிசுகளும் நிறைய பதக்கங்களும் வாங்கியிருக்காரு. ஸோ லைஃபோட ஆத்தர் யார் அப்படின்னாக்கா ஹென்ரி வேன் டிக். So let us start with the
poem. So before going to the poem, we should see the hard words in that poem. So in that poem, it is a memory poem for you. So in this poem, you are having many hard words, that means difficulty words. So you have to read the difficulty words first. First one is unreluctant. 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 And next one is hurrying. 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 So you just underline the hard words in the poem. ஸோ நான் சொல்கிற மாதிரியே வந்து எல்லோரும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், போயம் படிக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய ஹார்ட் வேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்புறம் போயம் படிச்சிங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் படிக்கும்போதே ப்ரொனவுன்சியேஷன் எப்படி பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நீங்களும் என்ன பண்ணணும், கவனிச்சிக்கிட்டே வரணும். ஸோ unreluctant, hurrying, 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 mooring, MOURNING. ஸோ நான் போயம் நடத்தும் போது உங்களுக்கு அதோட மீனிங் என்னென்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ when I am teaching the poem, I will explain the difficulty words, meanings. The next one is disappear. DISAPPEAR, disappear. Holding, HOLDING, holding. Wales, VEILS, wales. Happy, HAPPY, happy. Happy heart, HEART, heart. Cheer, CHEER, cheer. Next one, journey, JURNEY, journey. Seeking, SEEKING, seeking. SOUGHT, sought. Adventure, ADVENTURE, adventure. Crown, CROWN, crown. Courage, COURAGE, courage. ஸோ இதெல்லாம் வந்து என்னது, போயமில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி வேர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நோட் போட்டு நீ டேட் போட்டு இதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி வேர்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் போயம் படிக்கிறேன், நீங்களும் வந்து கூட அப்படியே பாருங்கள். ஸோ let me but live my life from year to year. ஸோ இந்த போயமோட ஹெட்டிங் என்ன, லைஃப். ஸோ லைஃப்னா என்ன, வாழ்க்கை. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங் வந்து பிறந்ததுலேருந்து அந்த ஹியூமன் பீயிங் வந்து சாகிறதுக்குள்ளே அதோடைய இடைப்பட்ட காலம், அவன் எப்படிலாம் இருக்கிறான், என்ன மாதிரியான கஷ்டங்கள் படுறான், அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா லைஃப். ஸோ பிறந்ததுலேருந்து அந்த ஹியூமன் பீயிங் இறக்குற வரைக்கும் இருக்கிற விஷயத்த நம்ம என்னன்னு சொல்கிறோம், லைஃப். ஸோ இந்த ஆத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, லைஃப்பை பற்றி, ஒரு ஹியூமன் பீயிங் பிறந்து அந்த லைஃப்குள்ளே என்னென்ன போராட்டங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த போயத்தில் அவர் சொல்லியிருப்பார். ஸோ லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் ரெலிக்டன்ட் சோல். with forward face and unreluctant soul. ஸோ unreluctant அப்படின்னாக்கா, ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள், ஏதாச்சும் ஒன்று நம்ம போய் செய்யறது, இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம லைஃப் எடுத்துக்கிட்டாக்கா நம்ம சும்மா இருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும். ஸோ willing to do something forward, unreluctant. ஸோ நம்ம அதே மாதிரியே இருக்கக்கூடியது, ஒரே இடத்துல இருந்தாக்கா நம்மளை எல்லாரும் வந்து திட்டுவாங்க, சி நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிற, சும்மாவே உட்காந்துருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளைய திட்டுவாங்க. unreluctant soul, soulனா ஆத்மா. ஸோ லெட் மீ லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் unreluctant soul. ஸோ நம்ம லைஃப்பை வந்து எப்பயுமே ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும், தவஞ்சு போய் ஒரு இடத்துல உட்காந்துடக்கூடாது. we have to face the situation, any situation. It may be a happy thing, it may be a sorrowful thing, we have to face the situation. Not hurrying to, not turning from the goal. ஸோ நாட் ஹரியிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சீக்கிரம் பணக்காரங்களாக ஆகணும், எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கும் இல்லையா, நிறைய பணம் சம்பாதிக்கணும்,
அப்படின்னு சொல்லி நிறைய ஆசை இருக்கும். ஸோ ஹரிங், அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேகமாக இதையும் செஞ்சு சீக்கிரமாக பணக்காரலாம் ஆகிடலாம் அப்படின்னாக்கா அது வந்து கடைசியாக நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பான வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும். அப்புறம் அது கடைசியில் போய் நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் ஒரு கட்டத்தில் போய் அது நிறுத்தும். ஸோ நாட் ஹரியிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். ஸோ அதுக்காக நம்மளுடைய கோலை விட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, வந்துடக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது உங்களுடைய கோல் வந்து என்ன, நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி நிறைய கோல் இருக்கும். ஸோ உங்களால் வந்து அந்த வேகமாக போனீங்க அப்படின்னாக்கா ஒரு கட்டத்தில் போய் உங்களால் முன்னேறி போக முடியாது. அதுக்காக என்ன பண்ண முடியாது, உங்களோட கோலை விட்டு நீங்கள் திரும்பி வரக்கூடாது. நாட் மியூரிங் ஃபார் த திங் தட் டிஸப்பியர். மியூரிங்னா அது ஃபீலிங். ஸோ ஃபீலிங்னா எப்பயுமே வந்து நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது. நம்ம பொறுமையாக நிதானமாக யோசித்து நம்மளுடைய கோலை என்ன பண்ணணும், அச்சீவ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். நாட் ஹரியிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். நாட் மியூரிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். ஸோ நாட் மியூரிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். ஸோ மியூரிங் அப்படின்னாக்கா அது ஃபீலிங். ஸோ நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ வி ஹாவ் டு ஃபேஸ் த சிச்சுவேஷன், ரைட்? ஸோ எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் வி ஹாவ் டு ஓவர் கம் தட் ப்ராப்ளம். ஸோ டிஸப்பியர் அப்படின்னாக்கா வந்துட்டு மறைஞ்சி போகிறது, காணாமல் போகிறது. டிஸப்பியர்னா மறைஞ்சி போகிறது. ஸோ நிறைய விதமான பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும், வந்துட்டு அது மறைஞ்சி போயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்னால் முடியல, என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் லைஃப். ஸோ லைஃப் ஹேஸ் டு அக்ராஸ் த ஹாப்பி அண்ட் த சேட் திங்ஸ். In the dim past, nor holding back in fear. In the dim past, nor holding back in fear. So dim past அப்படி டிம்னாலே dim past மீன்ஸ் நம்மளுக்கு அந்த பழமையான சில வருத்தமான நிகழ்வுகள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதெல்லாம் இருந்தாலுமே அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பயந்துட்டு போய் நம்ம ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அதையே நினச்சிட்டு அது எல்லாத்தையும் அக்ராஸ் பண்ணி we have to face our situation. From what the future veils but with the whole. ஸோ வெயில் அப்படின்னாக்கா என்ன, VEILS. வெயில்ஸ்னா ஒரு திரை மாதிரி, ஒரு திரை மாதிரி வந்து மூடி இருக்கிறது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெயில்ஸ். தின் மெட்டீரியல் ஃபேஸ் ஆஃப் தட் கவர்ஸ் த ஃபேஸ் ஆஃப் உமென். ஸோ ஒரு சின்ன ஒரு திரை மாதிரி, அது ஏதோ ஒரு திரையாக இருக்கலாம். ஸோ அது மூடி இருக்கிறது. ஸோ ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ். ஸோ நம்ம ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுதான் வந்து ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படி தெரியாமல் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அது எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் வரணும். And happy heart that pay its toll. And happy heart that pay its toll to youth and age and travels on with cheer. ஸோ வெறும் கஷ்டங்கள் மட்டுமே லைஃப்பில் வராது. ஸோ எவ்ரி human being have to face the happiest situation and the sorrowful situation in his life. ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா அது ஹாப்பியஸ்ட் சுச்சுவேஷன். அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னாக்கா அது அவனுக்கு சோகமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். ஸோ யூத் அண்ட் ஏஜ். ஸோ இப்போ ஹியூமன் பீயிங் குழந்தையாக பிறந்ததுலேருந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. குழந்தை பருவம், விடலை பருவம், அப்புறம் நிறைய பருவங்கள் இருக்குது. ஸோ அதான் யூத் அண்ட் ஏஜ்டு சுச்சுவேஷன். ஸோ ஹி ஹேஸ் டு ட்ராவல் வித் சியர். ஸோ சியர்னா என்னது, ஹாப்பினஸ். ஹாப்பி, சியர், ஹாப்பினஸ். ஸோ ஜாலியாக எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஜாலியாக எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். ஸோ ஹில் ஆர் டவுன் அப்படின்னு, ஹில்னா என்னது, பெரிய அந்த மலைப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். ஸோ நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நம்மளுடைய லைஃப்பில் இருக்கும். சடனாக ஒருத்தவங்க வந்து நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க, திடீர்னு அவங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு சோகம் நடந்துடும். ஸோ அதான், ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். ரஃப் ஆர் ஸ்மூத்.
the journey will be joy. ஸோ வாழ்க்கை என்பது கரடு முரடான பாதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது நம்ம பயணம் கடைசி நம்ம பிறந்ததுலேருந்து சாகக்கூடிய இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறத நம்மளுடைய வாழ்க்கைன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே நிறைய ரஃப்பான விஷயங்கள், ரஃப் ஆர் ஸ்மூத், மெனி ரஃப் திங்ஸ் வில் ஹேப்பன். ஈக்குவல் டு தட் the smooth things also will happen in our life. ஸோ ஜேர்னி அப்படின்னாக்கா பயணம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ஜாயோட, ஜாய் மீன்ஸ் ஹாப்பினஸ் ஒன்லி. ஸோ சியர்ஃபுல், ஜாய் எல்லாமே வந்து ஒரே மீனிங். ஸோ ஜாய் வித் ஹாப்பினஸ் we have to face that situation. Still seeking what I sought when but a boy. ஸ்டில் சீக்கிங், சீக்கிங்னா அது ஏதாச்சும் ஒன்று எதிர்பார்த்து நம்ம இருக்கிறது. சீக்கிங்னா எதிர்பார்த்து ஒரு கொஷின் மார்க்கோட. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. நோபடி நோஸ் இன் த லைஃப் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த யர் ஃப்யூச்சர். ஸோ சீக்கிங்னா எதிர்பார்த்து இருக்கிறது, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இருக்கோம் இல்லையா. ஸோ ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் a பாய். ஸோ நம்ம எதிர்பார்த்துட்டே நம்ம இருக்கிறோம். ஸோ சாட்னால என்னது, ட்ரை டு ஃபைண்ட் அவுட் சம்திங் இன் அவர் லைஃப். So a boy or girl, a common thing we have to seek in our life. ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம இருக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க நம்ம பையன் பெருசாவான், நிறைய படிப்பான், நிறைய சம்பாதிப்பான், அவனுடைய குடும்பத்தை பார்த்துப்பான், அந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு கோல் அச்சீவ் பண்ணினீங்க, உங்களுக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கணும்னு ஆசை அப்படின்னாக்கா நீங்கள் அதற்கான வேலைகள்லாம் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கோ அண்ட் கெட் ப்ராக்டிஸ் டு தட். அண்ட் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் ஏஜ் யூ ஹாவ் டு கோ ஃபார் தட் சுச்சுவேஷன். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ட்ரெயின் பண்ணி உங்களுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் a crone. ஸோ பிட்வீன் த லைஃப் பீரியட் ஃப்ரம் பர்த் டு டெத், அதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். வாழ்க்கை வந்து நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும், நிறைய பேர்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஸோ யூ வில் கெட் இன் மெனி ஃப்ரெண்ட்ஸ். ஹை அட்வென்ச்சர், அட்வென்ச்சர்னால் நிறைய சாகசங்கள் புரியலாம். சாகசங்கள்னால் என்னது, பெரிய மலை ஏறி அதை உச்சியை தொடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. நிறைய மற்றவங்க வந்து நம்மளை பாராட்டுறபடியான நிறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் a crone. ஸோ க்ரோன்னா அந்த கிரீடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து crone. ஸோ பிட்வீன் த லைஃப் யூ ஆர் ஹேவிங் மெனி திங்ஸ், மெனி ரிலேஷன்ஷிப், நிறைய பேர் கிடைப்பாங்க புதுசாக. அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய அட்வென்ச்சர் நீங்களாம் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த quest. My heart will keep the courage of the quest. ஸோ கரேஜ்னா வந்து என்னது, அறிவுத்தனமான, அறிவார்ந்த. குவெஸ்ட் அப்படின்னாக்கா நிறைய புரியாத விஷயங்கள், நிறைய தெரியாத விஷயங்கள், அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், குவெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மை ஹார்ட் வில் கீப், நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா, நிறைய இது தெரிஞ்சுக்கணும், தெரியாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நம்ம எப்பயுமே இருக்கணும். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த ஆன்சர் ஃபார் அன்னோன் கொஷின். ஸோ கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட். அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னாக்கா, ஸோ நிறைய வளைவு சுழிவு, இந்த இடத்துல நிறைய பிரேக் டவுன் இருக்கும், பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், ஸ்மூத்தாக போகும், அந்த மாதிரி. ஸோ அதான் ஆத்தர் என்ன சொல்கிறாரு, லைஃபோட ஆத்தர் ஹென்ரி வேன் டிக் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ஸோ நம்ம லெட்ஸ் ஹோப் அப்படின்னாக்கா ஓகே பார்க்கலாம். ஸோ த ரோட் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். ஸோ நம்ம கடைசியாக போகக்கூடிய இடம் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும், நல்லதாகவே இருக்கும். the best thing will happen in my life அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நினைக்கணும். ஸோ அதற்காக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், போராடணும் அப்படின்னு சொல்லி இந்த போயம் வந்து முடிக்கிறாரு. சரியா? ஸோ இதுதான் வந்து ஆத்தர் லைஃப்பில் ஒரு சின்ன பார்ட்டாக உங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்குலாம் சீக்கிரமாக புரியக்கூடிய அளவில் இந்த போயம் வந்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ லைஃபோட ஆத்தர் வந்து ஹென்ரி வேன் டைக். ஸோ போயம் வந்து இதோட உங்களுக்கு முடியுது. இது வந்து உங்களுக்கு என்னது, மெமரி போயம். ஸோ லைஃப் இஸ் அ மெமரி போயம். ஸோ இதில் எப்படி கொஷின் கேட்பாங்க, அப்படி 16 லைன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டு லாஸ்ட் டு ஃபஸ்ட்டு 8 லைன் கேட்பாங்க, லாஸ்ட்லேருந்து 8 லைன் கேட்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மெமரி போயம்.
ஸோ இன்றைக்கி ஹோம்ஒர்க் உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, ஸோ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிட்டு அதோடைய மீனிங்ஸ் வந்து எழுதணும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி புக் பேக்கில் வந்து உங்களுக்கு மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இங்கே மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த மீனிங்கையும் நீங்கள் எழுதணும். எழுதிட்டு நாளைக்கு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 8 லைன்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு. ஸோ இது எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் உங்களுக்கு இந்த போயமில் டெஸ்ட் இருக்குது. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லை ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ. நாளைக்கு நம்ம லெசன் பார்க்கலாம்.